السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள மாணவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையான சில அம்சங்கள் குறித்து தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் முதலாவது தொடராக அல் குர்ஆனும் இளைஞர்களும் என்ற தலைப்பில் பார்த்தோம். அதேபோன்று நாம் சென்ற தொடர் ஈமானிய அறிவும் இளமை பருவம் என்ற தொடரில் பார்த்தோம். இந்த வகுப்பில் அல் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்போம். குர்ஆன் சுன்னாவை சொல்லுங்கள், பற்றி பிடிப்போம். அப்போ குர்ஆன் சுன்னா தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை, அப்படிதானே? இந்த மார்க்கத்தில் அடிப்படை என்ன? குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னாவை ஒரு மனிதன் வாழ்க்கையில் பற்றி பிடித்தால் அவன் சொர்க்கம் செல்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்ற உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர. கீல ஒமை அபா யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மறுத்தவன் என்றால் யார்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்லுவான். ஒமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவன் ஆவான். அப்போ முதலாவதாக ஒரு மனிதன் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதற்கு, குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அவன் அறிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி. இப்போ குர்ஆனை எங்களுக்கு சொல்லி தந்தது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு விளக்கத்தை சொன்னது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வாழ்க்கை முழுமையாக இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தது சொல்லாலும் செயலாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் பின்னால் சஹாபாக்கள், அப்படி தானே? ரைட். இப்போ அந்த குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா இந்த ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் பற்றி பிடிக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் குர்ஆனை மார்க்கத்தை பற்றி பிடியுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். இப்போ இதை மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்ப்பாங்க? ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அங்கே கயிறும் இல்லை, கம்பும் இல்லை. ஹபுலுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? தமஸ்ஸகு பிதீனில்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, நீங்கள் தமஸ்ஸகு பிதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடியுங்கள். இப்போ குர்ஆன் வசனம் இருக்குதானே? இப்போ ஹபுலுல்லாஹ் அல் குர்ஆன் சுன்னா, மார்க்கம்டா என்ன, தீன்டா என்ன? அல் குர்ஆன் சுன்னா. அப்போ நீங்கள் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். அப்போ குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து ஒற்றுமையாக வாழுங்க. குர்ஆன் சுன்னாவை எல்லாரும் பற்றி பிடித்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. குர்ஆன் சுன்னாவை விட்டு போட்டு வேறு கதைகள், கட்டுக்கதைகள், அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு வரும்பொழுது தான் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் ஹபுலுல்லாஹை பற்றி பிடியுங்கள் என்றால் தமஸ்ஸகு பிதீனில்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ எனவே இதை நாங்கள் பற்றி பிடிக்கணும். ஹபுலுல்லாஹ்டா என்ன? குர்ஆன் சுன்னா. மார்க்கம்டா என்ன? தீன்டா என்ன? குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா. அப்போ ஒரு மனிதன் குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதில் முதலாவது குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும். குர்ஆன் ஒரு மூடல், அதாவது ஒரு சுருக்கமான ஒரு வகை. அந்த சுருக்கமான வகையை தெளிவுபடுத்துவது ஹதீஸ். குர்ஆன் சில விடயங்களை சூசகமாக மூடலாக சொல்லிட்டு போயிடும், அதை விளங்கப்படுத்துறது ஹதீஸ். அப்போ ரெண்டும், குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனும் சுன்னாவும், ஹதீஸ்னா சுன்னா ரெண்டும் ஒன்று தான், விளைச்சா? குர்ஆன் சுன்னாங்கிறது குர்ஆன் ஹதீஸ், இதை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டும் தான் மார்க்கம். தம்பி, தீன்டா என்ன? தீன்டா என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தீன்டா என்ன தெரியுமா? தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள். தெரியாதா? தீன் தீண்டை சாப்பிட்றது அது தெரியும் தானே?
ரைட், எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ தீன் என்றால் தீன்டா என்ன சொல்லுங்க அப்போ, யாருக்கு தெரியும் தீன் என்றா என்ன? சொல்லுங்க அப்படி. குர்ஆன் சுன்னா சுருக்கமாக சொல்லிட்டார். நீங்கள் என்ன சொல்ல பார்த்தீங்க சொல்லுங்கள். அதுதானே தமிழில் என்ன சொல்லுது தீனுக்கு? தீன்டா தமிழில் என்ன சொல்லுது? மார்க்கம். தீன்டா என்ன? மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இது இஸ்லாம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனம் ஃபலன் யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத ஒன்றை தீனாக யார் எடுத்தாலும் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரியா? அப்போ இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது இஸ்லாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்தது இந்த இஸ்லாம். அப்போ இந்த இஸ்லாம் தான் எங்களுக்கு தீனாக அல்லாஹ் தந்திருக்கிறான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் திறக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய நாள் உங்களுடைய தீனை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். தீனை பூர்த்தியாகி வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக நான் பொருந்தி கொண்டேன். அப்போ எங்களுக்கு அல்லாஹ்வால தரப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்போ தீன் எங்களோட தீன் மார்க்கம் பொதுவான பேர். தீன் என்ன? பொதுவானது. மார்க்கம் தீன்டா மார்க்கம் பொதுவானது. நாங்கள் மார்க்கமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அல் இஸ்லாம். அல் இஸ்லாம்டா என்ன? இஸ்லாம் மார்க்கம் கட்டுப்படுதல், சாந்தி, சமாதானம், ஒற்றுமை, கட்டுப்படுதல் எல்லாம் வரும். அப்போ அல் இஸ்லாம் என்றால் அந்த அல் இஸ்லாம் என்பது எங்களுடைய தீன். அந்த அல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா. நல்லா வழங்கி வச்சிருக்கீங்க, மாஷா அல்லாஹ். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா என்பது தான் இஸ்லாம். விளைஞ்சா? அப்போ இந்த இஸ்லாம் வந்து எங்களுடைய தீன். அப்போ விளைஞ்சா உங்களுக்கு தீன் தீன் அதுதான் எங்களுக்கு இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆன் அது எங்களுக்கு தெரியும். குர்ஆன் எத்தனை ஜுஸ் இருக்குன்னு தெரியும். எத்தனை சூறா இருக்கு தம்பி சொல்லுங்க பாப்போம். எத்தனை சூறா இருக்கு குர்ஆனில்? எத்தனை சூறா இருக்கு? வெக்கப்படாமல் பயப்படாமல் சொல்லுங்கள். 114. மாஷா அல்லாஹ். எத்தனை ஜுஸ்? 30 ஜுஸ். 15 ஜுஸ் என்ன சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், நல்ல தெளிவோடு இருக்கிறீங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். மாஷா அல்லாஹ். ரைட். அப்போ இது குர்ஆன். அப்போ குர்ஆனில் சொல்லப்படுற எல்லா விஷயங்களையும் நாங்கள் பின்பற்றணும். அப்படி தானே? குர்ஆனில் அல்லாஹு தாலா ஈமானை சொல்கிறான். ஈமான் அகீதா நம்பிக்கை அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்தை சொல்கிறான் அல்லாஹு தாலா. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். அப்போ குர்ஆனில் எல்லாம் தெளிவாக இருக்கும். சில விடயங்கள் ஹதீஸ் அதை தெளிவுபடுத்தும். இப்போ தொழுகையை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்டி குர்ஆனில், அதை தெளிவுபடுத்துகிற ஹதீஸ். சுருக்கமான வகை குர்ஆன், தெளிவான விரிவான வகை ஹதீஸ். ரெண்டு வித்தியாசம் என்ன? குர்ஆன் வேறு வித்தியாசங்களும் இருக்குது. நான் இப்போ விளங்கப்படுத்துகிற விதம் என்னென்னா, குர்ஆன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சுருக்கமானது, ஹதீஸ் விரிவானது. அப்போ குர்ஆனை விளங்கப்படுத்துகிற ஹதீஸ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். நீங்கள் ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க. இப்போ ருக்குல என்ன ஓதுறது தொழுகையில்? அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். இப்படி அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லிட்டு சொல்கிறான் குர்ஆனில் சுருக்கமாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கிரியைகள் வணக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ குர்ஆன் அதை தெளிவுபடுத்துறது ஹதீஸ். அப்போ குர்ஆனை நாங்கள் படிக்கணும் முதலாவது. அதை நம்ம சென்ற இதில் பார்த்தோம். அப்போ குர்ஆனை பின்பற்ற வேண்டும். குர்ஆனை பின்பற்றணும். குர்ஆனை பின்பற்றி ஹதீஸை விட்டால், தம்பி பச்சை கலர் நமக்கு குர்ஆனை உங்களை தங்க பாருங்கள், அங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். குர்ஆனை பின்பற்றி ஹதீஸை விட்டால் நாங்கள் சொர்க்கம் போயிடுமா? போகல. குர்ஆனை பின்பற்றி ஹதீஸை விட்டால் அதெல்லாம் கவனிக்கணுங்க. சரியா? ரைட். குர்ஆனை ஒரு மனிதர் பின்பற்றி ஹதீஸை விட்டுட்டார் என்றால் அவரால் சொர்க்கம் செல்ல முடியாது. ஹதீஸை பின்பற்றி குர்ஆனை விட்டுட்டார் என்றால் சொர்க்கம் போகலாமா? இல்லை, ரெண்டையும் பின்பற்றணும். சிலர் குர்ஆனை மட்டும் பின்பற்றி வழிகட்டு போனார்கள், சிலர் ஹதீஸை மட்டும் பின்பற்றி வழிகட்டு போனார்கள். குர்ஆனை ஹதீஸையும் சேர்த்து பின்பற்றணும். அல்லாஹ் சொல்றான், குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் ஃபஇன் தவல்லவ்
ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். குல் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க. வமை யுத்திஅர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு கட்டுப்பட்டார், அவர் அல்லாஹ் கட்டுப்படுவார். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் ஆகுவார். அவை குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ற, நபியை பார்த்து சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால், உண்மையில நீங்க அல்லாஹ் விரும்புறீங்கண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தபிஊனி, நீங்க என்ன பின்பற்றுங்க. அப்படி என்ன பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், வல்லாஹு கஃபூர் ரஹீம். அப்ப ஒரு மனிதர் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறாருன்னா அதுல அடையாளம் என்ன சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், தெளிவா சொல்றாரு. உண்மையில் நீ அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்றா அடையாளம் என்ன தம்பி? என்ன அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறது. யாரை பின்பற்றணும் சொல்லுங்க? மஞ்சள் கலர் டீஸ் நீங்க தான். யாரை பின்பற்றணும் தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் தானே? இது யாரும் இல்லை. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? யாரு? பயப்படாதீங்க, நான் பேச மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? நல்லா படிக்கணும், அம்மாட்ட கேட்டு சரியா? நான் வீட்டுக்கு போய்ட்டு கேட்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க ஏன் வந்தாங்க, அம்மா கிட்ட கேட்பீங்களா? இந்த வகுப்பு முடிஞ்சு போய் கேளுங்க சரியா? நல்ல பிள்ளை. உனோட பேர் என்ன? ஐபாவா? அரீம். அரீம், அரீம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அறிவாளி, விவேகி. அறிவாளி நல்ல புத்திசாலி தான் அரீம். மாஷா அல்லாஹ், உங்களை நல்ல புத்திசாலியாக்கட்டும் சரியா? அல்லாஹ் உங்களை நல்ல புத்திசாலியாக்குவான். ஹை, அப்போ நான் தெளிவாக விளையக்கூடும் என்றால், அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னா அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுவது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வழிமுறையில் செல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள். குர்ஆன் சுன்னான்னு சொல்ல தானே? சுன்னா என்று சொல்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, அதை நாங்கள் பின்பற்றினால் எங்கே போகலாம்? சொர்க்கம் போகலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். அப்போ இந்த ரெண்டையும் பிரிக்க இயலாது. இந்த ரெண்டையும் பிரிக்க இயலாது. ஒரு அடிப்படை விளங்கி கொடுங்க. இந்த ரெண்டையும் பிரிக்க இயலாது. எந்த ரெண்டையும் பிரிக்க இயலாது? அல்லாஹ் ரசூல் குர்ஆன் சுன்னா ரெண்டையும் பிரிக்க இயலாது. இந்த ரெண்டோடையும் மேலதிகமாக எதையும் சேர்க்க இயலாது. நல்லா விளங்கி கொடுங்க. இந்த ரெண்டையும் பிரிக்கவும் கூடாது, இந்த ரெண்டோட மேலதிகமாக சேர்க்கவும் கூடாது. சேர்த்தாலும் வழிகட்டு போவாங்க. சிலர் சேர்த்து வழிகட்டு போனாங்க, சிலர் பிரித்து வழிகட்டு போனாங்க. குர்ஆன் எங்களுக்கு போதும், அது மாதிரி ஹதீஸில் சந்தேகங்களை உண்டாக்கி ஹதீஸ் ஆதாரபூர்வமாக வந்திருந்தாலும் என்ன செய்வாங்க? அவங்க மறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஹதீஸ்களில் இல்லாததெல்லாம் ஹதீஸாக சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு கூட்டம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரைட், குர்ஆன் சுன்னா சலஃபு சாலிஹீன்கள் அதை எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்தினார்களோ, சலஃபு சாலிஹீன்கள் யார்? சஹாபாக்கள், தாபீன்கள், அவங்கள துயர்ந்தவங்க. அப்போ அவங்க எங்களுக்கு சொன்ன செய்திகள், குர்ஆன் சுன்னாக்கு சொன்ன விளக்கங்கள், அதை நம்ம எடுக்கணும். இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் வந்து அதுக்கு விளக்கம் சொல்றதை விட ரசூலுல்லாவோடு வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்ற விளக்கம் அது தூய்மையானதாக இருக்கும். எனவே அதை நம்ம என்ன செய்யணும்? விளக்கமாக எடுப்போம். ஆனால் பின்பற்றுறது எது? குர்ஆன் சுன்னா. ரைட், இந்த அடிப்படையை முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இப்போ குர்ஆன் எங்களுக்கு தெரியும் அப்படி தானே? குர்ஆன் நம்ம என்ன செய்யணும்? தர்ஜமா படிக்கணும், குர்ஆனை ஹிஃபில் பண்ணணும், அதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டையும் பற்றி பிடிப்பதில் இப்போ குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், சுன்னாக்கு முரணானது தான் என்ன? பிதா. இந்த பிதா எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது பிதாத் இருந்தால் சின்ன பிராயத்திலிருந்து உங்களுக்கு இந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கணும். நான் பிதாத் செய்ய மாட்டேன். பிதாத்னா என்ன? மாஷா அல்லாஹ், குல்லு பிதாத்தின் ضلالة ما شاء الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அப்போ காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதுசு புதுசாக உண்டாக்குறது. அப்போ புதுசாக உண்டாக்கப்பட்டதெல்லாம் பிதா. பிதாத்துகள் எல்லாம், நூதன செயல்பாடுகள் எல்லாம் லலாலா, வழிகேடு. வழிகேடுகள் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதில் தெளிவாக இருக்கணும், தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நாம் செஞ்சு போட்டு இது நல்லது தானே, நல்ல பிதாத்தானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. குல்லு பிதாத்தின் லலாலா.
அனைத்து பிதாத்தும் வழிகேடு. விளங்குதானே? அனைத்து பிதாத்தும் வழிகேடுண்டா நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு நிற்குமா? விளங்குதா? இப்போ பிதா ஹசனா பிதா இப்படி சொல்லுவாங்க தானே, பிதா ஹசனான்னு சொல்லுவாங்க. நல்ல பிதாத்து, இப்போ உதாரணமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி போட்டு இது நல்ல பிதாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லா பிதாத்தும் வழிகேடுண்டு. அப்போ எல்லா பிதாத்தும் வழிகேடு, வழிகேடு நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும்டா வழிகேட்டில் நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு அப்படி பிரிக்கலுமா? பிரிக்கல. அப்படின்னா எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கப்பட்டது அவை அனைத்துமே நிராகரிக்கப்படக்கூடியது. எதெல்லாம் மார்க்கத்தில் பெயரில் புதுசாக உண்டு பண்ணப்படுதோ அது நிராகரிக்கப்பட வேண்டும். எப்போ ஒரு மனிதன் சுன்னாவை பற்றி பிடிக்க தவறுகிறானோ, சுன்னாவில் பற்று கொள்ள தவறி விடுகிறானோ, சுன்னாவை நேசிக்க தவறுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக நேசிக்க தவறுகிறானோ, அப்போ அவனுடைய பாதை பிதாத்துக்குள்ளே போயிடும், பிதாத்துக்குள்ளே போய்விடும். இப்போ உங்களுக்கு இந்த இருக்கிற தெளிவு தான், இந்த தெளிவை நீங்கள் பாதுகாத்துக்கணும். எங்கே போனாலும் இந்த தெளிவோடு இருக்கணும். பிதாத்தை அவங்க செய்யக்கூடாது. ஏன் எங்களுக்கு சுன்னா இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் எங்களோட வாழ்க்கையை தவிர யாரு எவ்வளோ பெரிய ஆள் இது பிதத்தை சொன்னால் நம்ம செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக பள்ளிவாசல்கள் நீங்கள் வேறு பள்ளிகளில் போவீங்க. இப்போ 5 நேரம் தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, கையேந்தி கூட்டா துவா கேட்பாங்க. உதாரணமாக நீ கண் முன்னால் பார்க்குறதால ஒரு விஷயத்தை வழங்கப்படுத்துகிறேன். அப்போ கண் முன்னால் என்ன செய்வாங்க, 5 நேரம் தொழுகை முடிஞ்சுக்க பிறகு இப்போ நாங்கள் என்ன செய்வோம், தொழுகை முடிஞ்ச ஏதாவது ஓதுறோமா, தனித்தனியாக ஓதிக்கிட்டு துவா கேட்டுட்டு போயிடுவோம். அப்படி தானே? அவங்க துவா கேட்பாங்க, திக்ர் செய்வாங்க, சுன்னத் தொழுவாங்க, அவங்களோட விருப்பத்தில் போயிடுவாங்க. தொழுகை முடிஞ்சதோட இமாம் அவரோட வேலையை பார்ப்பார், மாமங்களும் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. இப்போ தொழுகை முடிஞ்ச பிறகு இமாம் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், அது தனியாக சொல்கிறதுக்கு ஹதீஸில் இருக்குது. இப்போ இவரை சொல்லி கொடுத்து பின்னால் உள்ளவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு டைமை கொடுப்பார். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் ஒரு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை அப்படி திக்ர் எல்லாம் ஓதி போட்டு இவர் துவா கேட்பார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் அப்படி சொல்லி போட்டு அரபில் துவா கேட்பார். பின்னால் உள்ளவங்க ஆமீன் 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 சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு வணக்கமாக இந்த நாட்டில் நம்ம பார்க்குறோம். நிறைய பள்ளிவாசல்கள் இது செய்கிறாங்க. அப்போ இதை இது ஒரு இபாதத் மாதிரி செய்கிறாங்க, ஒரு வணக்கம் மாதிரி செய்வாங்க. இதை விட்டால் பெரிய ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி. இப்போ உதாரணம் நாங்கள் ஒரு பள்ளியில் தொழுவிச்சுட்டு இதை ஓதாமல் எழுமிட்டு வந்தோம்டா, என்ன மௌலவி துவா ஓதாமல் எழுமிட்டு வந்துட்டாரு, எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சால் மாதிரி பார்ப்பாங்க. பெரிய பாவம் செஞ்ச மாதிரி, என்னமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன கட்டாய கடமை விட்ட மாதிரி மௌலவி கூப்பிடுங்க பேசுங்க அப்படி பிரச்சனை உண்டாக்குற அளவுக்கு அது எப்படி வேரூன்றி போய் இருக்குது. அப்போ இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் எத்தனையோ வக்து தொழுதாங்க. ஒரு நாளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கவும் இல்லை, பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்லவும் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதது, சஹாபாக்கள் செய்யாதது, தாபீன்கள் செய்யாதது, இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் இப்படி இந்த அறிஞர்கள் செய்யாதது இப்போ ஒரு குறுகிய காலத்தில் உருவாக்கி செய்வதனால இது எப்படி மார்க்கமாக போகும்? இது மார்க்கம் இல்லை. அப்போ இந்த மாதிரியாக ஒவ்வொருவரும் தான் நினைத்து 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 மக்களுக்கு மத்தியில் உருவாக்குற விஷயங்கள் இது பிதா, மார்க்கத்தில் பேரில் உருவாக்குறது. விளங்க அவங்களுக்கு? அப்போ இது மார்க்கத்தின் பெயரில் உருவாக்கப்படுகிற பிதா. இப்போ நம்ம தக்பீர் கட்டி தொழ போகிறோம். சில உதாரணங்களை சொல்கிறேன். இது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ரசூலுல்லாஹ் ரைட் நம்ம தொழுகிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், இமாமை பின்பற்றி தொழணும். தொழுக முடிஞ்சுதா நீங்கள் உங்களோட இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் இந்த துஆ ஓதலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுன்னத் தொழணும்னு நினச்சா சுன்னத் தொழலாம், அல்லது நீங்கள் வெளியே அவசரமாக போகண்டா போகலாம், திக்ர்களை ஓதலாம், அதுக்கப்புறம் நீ வேண்டிய குர்ஆன் ஓதலாம், எதுவும் செய்யலாம். அப்போ தொழுகை முடிஞ்சுக்க போகிறது நீங்கள் இந்த வடிவத்தில் எப்படி செய்யணும் என்பது கிடையாது. அப்படி செய்வது வழிகேடு, அது பிதா. ரைட், இது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் தொழ போகிறீங்க, இஷா தொழ போகிறீங்க, எப்படி தொழுவீங்க? தம்பி சொல்லுங்க, அவன் எப்படி இஷா தொழுவீங்க? நீங்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொழுவீங்க. நீயத் வைக்கிற எப்படி? இப்போ நீங்கள் அதை உசல்லி ஃபர்லல் இஷாயி அர்பா ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இல்லை காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தாலா, பின்னால் மாமூமன், பின்னால் என்ன மாமூமன் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொழுவாங்க. அப்போ இது வாயால் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க, சில நண்பர்கள் சொல்லுவதை பார்த்துருப்பீங்க. அப்போ இது நீயத் என்பது நினைக்கிறது.
நினைக்கிறது என்று சொல்றது அல்ல. இன்னமல் அமால் புகாரி சஹீஹ் புகாரி தானே, அதில் முதலாவது ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. நவா என்பி நீயா. நீயா என்பது நினைக்கிறது. நினைக்கிறது உள்ளத்தில் நாங்கள் யா அல்லாஹ் உனக்காக தொலை போகிறோம்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இஷா தொலை வாரேன், நான் வந்து நினச்சிட்டு அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டி தொழுகையில் இணையணும். இப்போ இதை புதுசாக ஒரு பேணுதல் பக்குவம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, எங்களுக்கு ரசூலா காட்டி தராத அந்த ஒரு வழிமுறையை இன்றைக்கி அது ஒரு பெரிய இபாதத் மாதிரி சுன்னத் மாதிரி செய்வாங்க. விளைஞ்சா சுன்னத் மாதிரி செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உசல்லி ஃபர்தல் லுஹ்ரி, உசல்லி ஃபர்தல் அஸ்ரி, இப்படி சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க? தொழுவாங்க. அப்போ இது மார்க்கத்தில் இருக்குதா? மார்க்கத்தில் இல்லை. அப்போ இது என்ன? மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட பிதா. இந்த தெளிவு இன்றைக்கி நீங்கள் மாஷா அல்லாஹ் இங்கே இந்த பள்ளியில் வந்து இப்படி உரைகள் கேட்கறதுனால, பயான்கள் கேட்கறதுனால உங்களுக்கு ஓரளவு தெளிவு உங்களுக்கு இருக்குது. விளைஞ்சா இந்த தெளிவு கடைசி வரை மௌத்து வரை இருக்கணும். பிதாத்தை நான் செய்ய மாட்டேன், ஷிர்க் நம்ம செய்கிறதே இல்லை, செய்யவும் மாட்டோம். ஏன்னா அப்படி தானே நம்ம அதை பார்த்துட்டோம், அந்த ஈமானி அறிவில் பார்த்துட்டோம். ஷிர்க்குங்கிறது நம்ம செய்யவே கூடாது. பிதாத்துங்கிறது அதே மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு விஷயம். அது வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்லது நினச்சிட்டு அவர் செய்வார். ஷைத்தானுக்கு நல்ல விளங்கி கொள்ளுங்க, ஷைத்தானுக்கு பாவம் செய்கிறவங்களை விட பிதாத் செய்கிறவங்களை பிடிக்கும். பாவம் செய்கிறவங்களை விட பிதாத் செய்கிறவங்களை பிடிக்கும். பாவம் செய்கிறவங்களை விட ஏன் பிதாத் செய்கிறவங்களை பிடிக்குது அப்படின்னு சொன்னால், பாவம் செய்கிறவன் வந்து இது பாவம்னு தெரிஞ்சா அல்லது பாவம்னு உணர்ந்தா அல்லது அதனுடைய பாரதூரம் விளங்குனா என்ன செய்வான்? விட்டுருவான், தௌபா செஞ்சு விட்டுருவான், தௌபா செய்வான், நல்ல இடத்துல மன்னிப்பு கேட்பான், திரும்பிடுவான், திரும்பி வாழ்க்கை அமைச்சுக்கொள்வான். பிதாத் செய்கிறவங்க எப்படி நினச்சிட்டு செய்கிறாங்க தெரியுமா? பிதாத் செய்கிறவங்க இதை நினைக்கிறது என்னென்னா, இது ஒரு நல்லமல் நினச்சிட்டு செய்கிறாங்க. அப்போ நல்லமல்னு நினச்சிட்டு செய்கிறவங்க எப்படி அதை விடுவாங்க? விடவே மாட்டாங்க. அப்போ மௌத்து வரை அந்த பிதாத்திலே இருந்து பிதாத்திலே மௌத்தா போனால் எப்படி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் போய் நன்மையை கேட்கறது? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் பின்பற்ற சொல்லியிருக்கிறான். ஆனால் நாங்கள் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு போட்டு யாரோ மக்கள் உருவாக்கின விடயங்களை பின்பற்றி நாங்கள் அல்லா இடத்துல போய் எப்படி கூலியை கேட்கறது? விளைஞ்சா அல்லா இடத்துல நம்ம போய் இது கூலியை கேட்கலாது. அப்போ எனவே இந்த விடயங்களை சுன்னாவை பற்றி பிடிக்கிறது, பிதாவை விடுறது, குர்ஆன் சுன்னா பற்றி பிடிக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையையும் எங்களோட வாழ்க்கையாக எடுக்கணும். எங்களுடைய இபாதத்தில் எடுக்கணும். எங்களோட தொழுகை, எங்களோட நோன்பு, எங்களோட இபாதத்தில். இப்போ நோன்பு பிடிப்போம், என்ன சொல்லி நோன்பு பிடிப்போம்? நவைத்தோ சொல்லுங்க தம்பி, என்ன இங்கே கவனிங்க, ஏதாவது முக்கியமாக பேசணுமா? முக்கியமாக பேசணும்னா அங்கே வந்து மைக்கில் வந்து பேசு. இது ரொம்ப சீரியஸாக பிரச்சனை இல்லைங்க இல்லையே? அப்போ இங்கே கேளுங்க. அப்போ நம்ம நோம்பு பிடிக்கிற நேரம் என்ன என்னென்ன சொல்லுவீங்க? நீங்கள் நோம்பு பிடிக்கும் போது சாப்பிட்டு போட்டு சாருக்கு என்ன சொல்லுவீங்க? நோம்பு பிடிக்கிறது சொல்லுங்கள். அவர் சொல்லலாம், சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். ஒன்று சொல்கிறேன் இல்லையா? அநியாய நோம்பு. நீங்கள் அவர் மெதுவாக பின்னு போய்த்தார். இங்கே தான் இருந்தீங்க, நீங்கள் கேள்விங்க பண்ணி பின்னு போயிட்டார் அவர். நான் மறக்க மாட்டேன், உங்களோட பேரை இது நான் மறக்க மாட்டேன், எங்கே வேணாலும் கூப்பிடுவேன். அறிவு தானே நீங்கள்? சரி. அப்போ என்ன நியத்து வைக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். தெரியுதா? நீங்கள் சொல்லுங்கள். நோம்பு பிடிக்கும் போதா? நவைத்து சோமகதீன் அப்படி சொல்லுங்க. அவன் சொல்லுங்கள். நியத்து வைக்கலையா? வச்சு வேற யார் சொல்ல போகிறீங்க? என்ன நியத்து? சொல்லுங்கள். மனசால் நினைக்கணும், அவ்வளோதான். நம்ம எழும்பி சாப்பிட்றோம், மனசால் நோம்பு பிடிக்கத்தான் எழும்புகிறோம். அதுதான் நியத், அதான் நியத். இப்போ நவைத்து சோமகதீன் அன்னதாய் ஃபர்தி ரமதான், இப்போ அதெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தொழுகை முடிஞ்சதோட வேறு பள்ளியில் போய் பாருங்கள். தராவி முடிஞ்சதோட நவைத்து சோமகதீன் அன்னதாய் ஃபர்தி ரமதான் ஆதிசனத்தில் இல்லாஹி தஆலா இந்த வருடத்தின் தமிழாலையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இதை ரசூலா சொன்னாங்களா? இல்லை, ரசூலா சொன்னாங்க சொல்ல இல்லை. அப்போ நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ எனவே நாங்கள் இபாதத்துற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இபாதத்துற விஷயத்தில் தெளிவாக பிதாத் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றணும். ரசூல்லா மாதிரி தான் எங்களோட செயல்கள் இருக்கணும், ரசூல்லா மாதிரி தான் எங்களோட பேச்சுக்கள் இருக்கணும். நாங்கள் பேசும்போது நல்ல வார்த்தையில் பேசணும், சினிமா பேசக்கூடாது,
எங்களுக்கு முன்மாதிரி யாரு? எங்களுக்கு முன்மாதிரி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு நடிகர்கள் முன்மாதிரி இல்லை, சினிமாவில் வர ஹீரோக்கள் முன்மாதிரி இல்லை, விளையாட்டு வீரர்கள் முன்மாதிரி இல்லை. எங்களுக்கு ரொனால்டோ முன்மாதிரி, மெஸ்ஸியா. அப்போ எங்களுக்கு யார்? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் முன்மாதிரி. ஹாலித் பின் வலீத், முஸ்அப் பின் உமைர், முஆத் பின் ஜபல், ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், இவங்க தான் முன்மாதிரி. அப்போ இவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி. நினைச்சா? அப்போ அது அவங்களுக்கெல்லாம் முன்மாதிரி யாரு? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகிய முன்மாதிரி யார்கிட்ட இருக்கு? ரசூலுல்லாஹி. எங்கட உடுப்பு இப்போ கரண்டை காலுக்கு மேலே உடுத்தணும், விளைஞ்சா? அது கீழே போனால் அது நரகவாதியினுடைய அடையாளம். எந்த கட்டத்திலையும் அதை அனுமதிக்க இயலாது. இது மாதிரி தாடி அது வைக்கணும், ரசூலுல்லாஹ் வலியுறுத்திய வாஜிபான விஷயம். எல்லா விஷயத்தையும் இப்போ நாங்கள் சினிமா, ஆடல், பாடல், இசை, கூத்து, அது மாதிரி பெண்களோட, அந்நிய பெண்களோட, கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளோட பேசுகிறதெல்லாம் கூடாது. அஜ்னபி மஹரமி விளைஞ்சா சின்ன பிராயத்துலேருந்து வரணும். சர்வசாதாரணம் பேசுகிறது இதெல்லாம் கூடாது. தேவை இருக்குதா பேசுறது தவறு இல்லை, தேவை அதோட முடிச்சிடணும். ஏதாவது ஒரு கொப்பியை கேட்குறீங்க, புத்தகத்தை கேட்குறீங்க, முடிச்சிடணும். அப்போ எனவே எல்லா விஷயத்துலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரிக்கணும். பேசும் பொழுது தூசணம் பேசுறது, அல்லது சினிமா படத்தில் பார்த்த டயலாகுகளை பேசுறது, இதெல்லாம் கூடாது. அழகான வார்த்தையில் பேசணும். அடே, புடே, வாடா, போடா, டே, என்ன, அது அந்த மாதிரியான வார்த்தைகள். அன்பா பேசணும், அழகா பேசணும். வார்த்தைகளையும் சுண்ணா இருக்கணும், எங்களோட செயலில் சுண்ணா இருக்கணும். உம்மா வாப்பாவுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும், அன்பாக நடக்கணும், பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும், சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டணும். இப்படி தான் எங்களோட வாழ்க்கை இருக்கும். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளோட அன்பாக இருந்தாங்க, பெரியவங்களை மதிச்சாங்க. இப்போ வயசுக்கு மூத்தவங்களை கண்டா என்ன செய்யணும்? மதிக்கணும், விளைஞ்சா? வயசுக்கு மூத்தவங்களை கண்டா மதிக்கணும், அவங்களோட அன்பாக நடக்கணும், அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும், எங்களோட அம்மா பாப்பா சொல்கிற பேச்சுக்களை கேட்கணும். இந்த பிராயத்தில் இந்த பழக்கங்களை உருவாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தொழுகைக்கான முன்மாதிரியாக மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக எடுக்கணும். அப்போ எடுத்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமெண்டா யாரை முன்மாதிரியாக எடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயத்திலுமே எங்களோட தொழுகை, எங்களோட இபாதத், எங்களோட கொடுக்கல் வாங்கல், எங்களோட பேச்சு, எங்களோட நடத்தைகள், எங்களுடைய உடல் அமைப்பு, எங்களோட தோற்றம், எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு முன்மாதிரி, வேற யாரும் இல்லை. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, திரையில் ஒரு படத்தை பார்த்தோன்னே பார் எப்படி நடிக்கிறான், எப்படி அழகாக இருக்கிறான் இல்லைஞ்சா? அதெல்லாம் திரையில் தான், அதெல்லாம் பொய். நீங்கள் 2.5 மணித்தியாலும் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு செலவழிக்கிறீங்க, ஒரு அரை மணித்தியாலும் ஒரு படத்தை பார்க்க செலவழிக்கிறீங்கண்டா அது ஒரு பெரிய பாவம் உண்டு. ரெண்டாவது, அந்த 2.5 மணித்தியால் அது செலவழிச்சிங்களே, அதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் அதை திருப்பி எடுக்க இயலாது. அல்லாஹ் அந்த பாவத்தை நீங்கள் தௌபா கேட்டு மன்னிச்சாலும் அந்த பாவம் செய்கிறதுக்கு எடுத்த நேரம் இருக்குதே, அதை திருப்பி கொண்டு வரையிலுமா? கொண்டு வரையிலாது, வெறும் பொய். அப்போ இந்த மாதிரியான பொய், இசை, பாட்டு கேட்குறது, சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, இசை, ஆடல், பாடல். இப்போ நம்ம யூடியூப்பில், டிக்டாக்ல எல்லாம் பார்த்து எல்லாம் தெரியும், இசை, பாடல், ஆடல், குர்ஆன் வசனங்கள் தெரியாது, ஹதீஸ் தெரியாதுன்னா நாங்கள் வெட்கப்படணும். நாங்கள் முஸ்லீம்களாக நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அல்லாஹ் எங்களுக்கு அவனை தொழுற பாக்கியத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் எங்களோட வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுக்கணும். நினைச்சானே? எல்லா விஷயத்திலும் நாங்கள் எப்படி பிதஅத் செய்கிறதுக்கு நாங்கள் பயப்படுறோமோ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளுக்கு மாறு செய்கிறதுக்கும் பயப்படணும். தாய் தந்தைக்கு ஏசலாமா, திட்டலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுறதை பார்த்தார். அப்போ யாருன்னு பார்த்தா ஹாரிஸா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஏன் இவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது? அப்போ சொல்லப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் இவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருந்தால், அவர் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போ சொர்க்கத்தில் நம்ம குர்ஆன் ஓதணும் அப்படின்லாம் இல்லை. அல்லாஹ் அவருக்கு ஒரு கண்ணியமாக, ஒரு கிஃப்டாக, சன்மானமாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்திலேயே குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க செஞ்ச அமல் என்னென்றால் என்ன? தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுது, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுது. எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்போ எனவே பெற்றோர்களை நேசிக்கணும், அவர்களுக்காக துஆ செய்யணும், அவங்களுக்கு கட்டுப்படணும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள், மூத்தவர்கள், உலமாக்கள், அறிஞர்களை கண்ணியப்படுத்தணும். இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம் வஹாமிலில் குர்ஆன்.
அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளதுதான் முடி நரைத்த பழுத்தவர்களை கண்ணியப்படுத்துவது. குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துறது, குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துறதும், முடி நரைத்தவர்கள் வயசாளி அளிக்கிறாங்களே அவங்கள கண்ணியப்படுத்துவதும் நீங்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எந்த அளவு நாங்கள் அதை கண்ணியப்படுத்தணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் அடிப்படையாக ஒன்று வச்சுக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதில் தான் அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதில் தான் எங்களுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இந்த உலகத்திலேயும் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் மௌத்தானால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். விளைஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த ஒரு சுருக்கமான பாடத்தை எங்களோட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு கட்டத்திலையும் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்ய மாட்டேன். அதே மாதிரி நான் பிதஅத்து செய்ய மாட்டேன். ஷிர்க்கு நம்ம பார்த்துட்டோம், ஷிர்க்கும் செய்ய மாட்டேன், பிதஅத்தும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு ஆழமான ஒரு புரிதலையும் நம்பிக்கையும் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஹை மாஷா அல்லாஹ். முடிச்சுக்கொள்வோமா? ரைட். இப்போ ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்போம். ஏற்கனவே 2 கேள்விக்குரிய ப்ரைஸ் இருக்குது. 3வது கேள்வி நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்போம். ஹை. அப்போ நீங்கள் இந்த படித்த விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அல்லாஹு தஆலா அதற்குரிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.